தீபாவளியை ஏன் கொண்டாடுறோம்? இதுக்கு முக்கியமா 3 விதமான புராண கதைகள் இருக்கு. ராமாயணத்துல ராமன் ராவணனை அழிச்சிட்டு தன்னுடைய வனவாசத்தையும் முடிச்சு சீதை லக்ஷ்மணனோட அயோத்தி திரும்பியனால அந்த ஊர் மக்கள் எல்லோரும் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தாங்க. இந்த நாள தீபாவளியா கொண்டாடுறோம். கந்த புராணத்தின்படி சக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிவுற்ற நாள தீபாவளியா கொண்டாடுறோம். இந்த விரதம் முடிந்த நாளதான் சிவன் சக்தியை தன்னில் பாதியா ஏத்துக்கிட்டு அர்த்தநாதீஸ்வரரா உருவம் எடுத்ததா சொல்லப்படுது. அடுத்ததா 3வது கதை. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது. நரகாசுரனை வதம் செஞ்ச நாள். நரகாசுரன் தான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு தாய் தந்தையர் கிட்ட வரம் கேட்டாராம். தன்னுடைய இறப்ப துக்கமா எடுத்துக்காம எல்லோரும் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு. அதனாலதான் தீபாவளின்ற பண்டிகையே உருவாச்சான். இதனாலதான் நரகாசுரனின் இறப்பை இந்துக்கள் பட்டாசு வெடித்தும் தீபம் ஏற்றியும் ரங்கோலி கோலமிட்டும் தீபாவளி வாழ்த்துக்களோடையும் கொண்டாடுறாங்க. தீபம் என்றால் விளக்கு, அவளி என்றால் வரிசை என்று பொருள். வரிசையா விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி பண்டிகை.